கொள்கை தலைவரா வஉசி அவர் வைக்கலையே, கொள்கை தலைவரா முத்துராமலிங்க தேவரை ஏத்துக்கலையே, கொள்கை தலைவரா ரெட்டமலை சீனிவாசனாரையோ அயோத்திதாச பண்டிதரையோ சிங்கார வேடரையோ அவர் ஏன் எடுக்கல? ஏன் பெரியார் என்ன எடுக்கிறாரு? வெற்றி பெற்ற தலைவர்களை மட்டும் தூக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? இவங்கெல்லாம் வெற்றி பெறாத தலைவர்களாம். நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய அத்தனை பேரையும் 15 ஆண்டு காலமாக பேசிய அரசியலை ஒரு பெரிய இடத்துல நின்று பேசியிருக்காரு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தான். அதான் சீமானவர்களே சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த வேலுநாச்சியாரை கொள்கை தலைவியாக அவங்க முன்னிறுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல ஒரு தமிழ்நாட்டுல இந்த ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவே ஒரு விடுதலை போராட்டத்துல புறக்கணிக்கப்பட்ட ஒரு மாபெரும் பேரரசி அவங்க வீரமங்கை. அதே சீமானவர்கள் ஒவ்வொரு தளத்திலையும் பேசி வந்தாரு. அந்த கோட்பாட்டை இன்னைக்கு விஜய் அவர்கள் எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டுறோம். அதே போல கர்மவீரர் காமராஜர் காங்கிரஸே கிட்டத்தட்ட நினைவு நாளும் பிறந்த நாள் தவிர மற்ற நாடுகள் அவங்க பேசுறது இல்ல. அதான் சீமானவர்கள் காமராஜர் ஆட்சி அமைப்புங்கிறத காமராஜரை விட சிறந்த ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்கிறதா எங்களுடைய கொள்கை நிலைப்பாடாவே சீமான் ஒவ்வொரு மேடையிலும் பேசுவாங்க. அதை அவர் கையில் எடுத்திருக்காரு. அதே போல முத்துராமலிங்க தேவர்கள், இம்மானுவேல் சேகரனார், அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவேலர், இவங்க எல்லாருமே அவர் நாம் தமிழர் கட்சி பின்பற்றுவது போல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு முறையும் வீரவணக்க பொதுக்கூட்டங்கள், ஒவ்வொரு மேடை பதாகையிலும் இந்த முன்னோர்களுடைய படங்கள் வைப்பாங்க. மொழிப்போர் தியாகிகள், இவங்க எல்லாரையும் அவர் உள்வாங்குவது நமக்கு வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. ஒரு பெரிய கட் அவுட்ல வச்சிருக்காரு. ஆனா அந்த கருத்துக்களை அந்த இளைஞர்கள் கொண்டு போய் சேர்க்கவாது குறைந்தபட்சம் முயற்சி பண்ணுங்க. அதை எல்லாவற்றையும் தாண்டி